எதிலிருந்து அவர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால், ஆபத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறார், விபத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியாத ஒரு சூழலிலே இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டு இருக்கிறது. இப்போதான் போனாரு, நல்லதான் இருந்தார், இப்போதான் என்கிட்ட பேசிட்டு போனாரு அப்படின்னு பாருங்க சொல்றாங்க. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம கேட்கிறோம். யாருக்கு என்ன நடக்கும் என்பதை பாருங்க யூகிக்க முடியாம பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் கடவுள் கிடையவே கிடையாது. ஆங்காங்கே நடக்கிற தீமைகளுக்கு, விபத்துகளுக்கு, பேரழிவுகளுக்கு, சுனாமிகளுக்கு, பூகம்பங்களுக்கு, தீ விபத்துகளுக்கு, லாரி விபத்து, பஸ் விபத்துகளுக்கு, இன்னும் பலவிதமான விபத்துகள், இதுக்கெல்லாம் பாருங்க காரணம் கர்த்தர் கிடையவே கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் மனுஷனுடைய பாவமாயிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமையாயிருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் இவ்வளவு அழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள், இப்படிப்பட்ட நாசமோசங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் என்ன செய்கிறது? நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பாருங்க கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதன் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார், தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு தீமைகள் இருந்தாலும் கூட இதன் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது. 121வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் என்ன செய்வார்? காப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, மோதாதபடிக்கு தேவ தூதர்களை அனுப்பி அவர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார் என்பதை சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவ்வளவு அழிவுகள், பேரழிவுகள், நஷ்டங்கள், நாசமோசங்கள், பாருங்க விபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்திலே பாருங்க நாம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இதன் மத்தியிலே தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, தம்மாலே மீட்கப்பட்ட ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆமென். எல்லா காரங்களும் இது சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய ஜனமாகிய என்னை பாதுகாக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, வெளியில போறோம், இங்கேயே போறோம், வர்றோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், ஆபீஸ் போறோம், வேலைக்கு போறோம். மனைவி கூட வர முடியாது பாதுகாக்க. எல்லாம் இருக்கிறீங்களா? புருஷன் கூட வரவே முடியாது. பிள்ளைங்க கூட அப்பா அம்மா போய்கிட்டே இருக்க முடியாது இந்த நேரமும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேணும். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டே போகணும். ஆமென். விபத்து வராமல் இருக்கணும், ஆபத்து வராமல் இருக்கணும், கர்த்தர் பாதுகாக்கணும், கர்த்தர் ரட்சிக்கணும் அப்படின்னா இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்ன செய்யணும்? இந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். திரும்ப திரும்ப வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமென். என்ன நடக்குமோ தெரியாது பிரதர், அப்படி பேசக்கூடாது. வெளியில போறோம், திரும்பி வருவோமான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது. எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குதா? அப்போ உங்க கையில ஒண்ணுமே இல்லையா? உங்க வீட்டு சாவி ஆண்டவர் கையில தான் இருக்குதா? உங்க வீட்டு சாவி உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. நீங்க தான் பூட்டணுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அதை போலதான் சில காரியங்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் சில காரியங்களை கவனித்தன செய்ய வேண்டும். ஆகவே இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் யெகோவா யாஷா நம்ம என்ன செய்யறாரு? ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து என்ன செய்யறார்? நம்மை காப்பாற்றுகிறார். வாசிப்போம் சங்கீதம் 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையே என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எங்கே வந்து அடைவேன்? உமது செட்டைகளின் நிழலிலே வந்து என்ன செய்வேன்? அடைவேன். செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் சொன்ன மாத்திரத்தில் கத்தருக்கு ரெக்கையெல்லாம் இருக்கு போல சொல்லக்கூடாது. கோழி குஞ்சுக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி நமக்கு புரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒரு புறா, ஒரு பாருங்க கோழி எப்படி தன்னுடைய அந்த ரெக்கைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, இதை போல கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் பாருங்க, அவருடைய கல்வாரி நிழலிலே வைத்து, அவருடைய கல்வாரி நிழலிலே வைத்து, அவருடைய சிலுவை நிழலிலே வைத்து நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆமென். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும். எது கடந்து போக மட்டும்? விக்கினங்கள். விக்கினங்கள் என்று சொன்னால் கலாமிட்டிஸ், அதாவது தீமைகள், தீது, அது கடந்து போக மட்டும் என்று சொல்லுகிறான். அப்ப தீமைகள் நமக்கு வந்து நேரிடாதபடிக்கு, தீமைகள் நம்மை வந்து அமிழ்த்து விடாதபடிக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும்? அவருடைய செட்டைக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய கல்வாரி நிழலுக்குள்ளே, அவருடைய சிலுவை நிழலுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். நான் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், கர்த்தர் என்னைய பாதுகாக்கணும், அப்படி கிடையாது. அவருடைய செட்டைக்குள்ளாக, அவருடைய கல்வாரி நிழலுக்குள்ளாக, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, ரத்தத்தை பூசி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இருக்க வேண்டும். யாத்திராம புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், வீட்டை விட்டு வெளியில வந்த கேரண்டி கிடையவே, உயிருக்கு கேரண்டி கிடையாது. ரத்தத்தை பூசிட்டு ஒழுங்கு மாதிரியே எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கணும். இரவு நேரத்தில் நான் கடந்து வருவேன், ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் அழிவு உண்டாகாது என்று சொல்லுகிறார். அப்போ ரத்தத்தை பூசிட்டு பாருங்க, நாம பத்திரமா என்ன செய்யணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நான் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன், கர்த்தரை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும்னா அது கிடையாது. கல்வாரி மலைக்குள்ளே, கல்வாரி நிழலிலே, சிலுவை நிழலிலே, இரத்த கோட்டைக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நாம் இருந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், ஆபத்துகள் என்னை விட்டு நீங்கும் வரைக்கும் உம்முடைய செட்டைக்குள்ளாக என்ன செய்கிறேன்? நான் வந்து என்ன செய்கிறேன்? அடைகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே யெகோவா யாஷா நம்மை விபத்துக்கு, அழிவுகளுக்கு அவர் விலக்கி பாதுகாக்கிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி என்ன செய்? நீ கூப்பிடு, நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாய் என்ன செய்யணும்? திறக்கணும். பிள்ளை வீச்சுன்னு கத்துது வீட்டுக்குள்ள, அவ்வளவு நடுங்கி போய் வந்து பாலை ஊத்துறா பாருங்க கிளீனா, அதுக்கு ஒன்று விளங்கிருச்சு. ஒரு சவுண்டு கொடுத்தா வீட்டை என்ன செஞ்சல, ஒரு ஆட்டி புரலான்னு சொல்லி அதுக்கு விளங்கிருச்சு. நம்ம மாட்டுக்கு வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்? கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, ஆபத்து வருவதை போல சூழல்கள் வரும் பொழுது, விபத்துகள் வருவதை போல சூழல் வரும் பொழுது நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே,
ரத்தத்தினாலே என்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபையினாலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய அன்பினாலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். யெகோவா யாஷாவே, நீர் என்னை அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறீர். நீர் என்னை உடைய செட்டைக்குள்ளாக வைத்து என்ன செய்யும்? பாதுகாத்துக் கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி பாருங்க கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த ஆபத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து, அந்த குழியிலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன், விடுவிப்பேன், காப்பாற்றுவேன், பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பாதுகாக்கும் பொழுது நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? மகிமை படுத்துகிறோம். ஆகவே பாருங்க, யெகோவா யாஷா அவர் நம்மை விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு முறை பாருங்க, சவுல் தாவீதை கொலை செய்ய அவன் நெருங்கி வருகிறான். ஒரு முறை இல்ல, பல முறை தாவீத கொலை செய்யறதுக்கு அவன் நெருங்கி வர்றான் பாருங்க. காலால் படை, ஒட்டக படை, இன்னும் என்னென்ன படம் இருக்கு, எல்லா படைக்கும் ஏவி விட்டு தாவீதை கண்டா பிடிச்சி தூக்கிட்டு வாங்கப்பா, இல்லைன்னா அவன் இருக்க இடத்த எனக்கு சொல்லுங்கப்பா, நான் வந்து ஒரே போடான்னு செஞ்சிடறேன், போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி பாருங்க கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டு திரிவாங்க பாருங்க. அந்த மாதிரி அப்படியே தேடிக்கிட்டு திடுறான் பாருங்க கொலை பண்றதுக்கு. தாவீது சொல்றான், 1 சாமுவேல் புஸ்தகத்திலே அவன் சொல்லுகிறான், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் செய்து இருக்குது என்று சொல்லுகிறான். ஆனாலும் கூட சவுலாலே தாவீதை என்ன செய்ய முடியவில்லை? ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், யெகோவா யாஷா கூடையே இருந்து அவனை பாதுகாத்தார். நான் சொல்லுகிறேன், தாவீதை பாதுகாத்த அதே கர்த்தர் உங்களையும் இன்றைக்கு பாதுகாப்பார். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களுடைய வீட்டாரை பாதுகாப்பார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். யெகோவா யாஷாவே, நீர் குடும்பத்தை பாதுகாக்கிறீர், என் சந்ததியாரை பாதுகாக்கிறீர், என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறீர்? பாதுகாக்கிறீர். ஆமென். ஒரு முறை பாருங்க, எல்லா சீஷர்களும் பாருங்க கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் பாருங்க தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். கடல் மேலே என்ன செய்யறாரு? நடந்து வர்றாரு. உடனே பாருங்க பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உம்மிடத்திலே கடந்து வர, இந்த தண்ணீர் மேலே நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, வா. என்ன செய்? வாங்கன்னு சொல்லல, வான்னு சொல்றாரு. ஏடை ஒருத்தி தானே செய்யற, வாயை திறந்து கேட்கிறா, ஆண்டவரே வரவான்னு சொல்லிட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? மிச்சம் அங்க 11 பேர் இருக்கான் பாருங்க, அவங்கெல்லாம் பேசிக்கிருப்பாங்க நினைக்கிறேன். பேதுரு, இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு? அவர் ஆண்டவர், அவர் நடப்பாரு. மூழ்கி மண்டையை போட போற நீ இப்ப தேவையில்லாத காரியத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இப்ப செஞ்சுக்கிட்டு திடுற அப்படின்னு அங்க இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒருவேளை ஒரு மாதிரியா பேசி இருந்திருக்கான். அவன் அதெல்லாம் காதுல வாங்கல. கர்த்தர் வான்னு சொன்ன உடனேயே என்ன செஞ்சிட்டான்? இறங்கிட்டான். ஆளு என்ன செஞ்சிட்டான்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், படகை விட்டு இறங்குறது பெரிய விஷயமா இல்ல கடல் மேல நடக்கிறது பெரிய விஷயமா? கடல்ல யாரும் நடக்கலாங்க, கடல்ல யாரும் நடக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? கடலை விட்டு இறங்குறது தான் பெரிய விஷயம். நீங்க கடலுக்கு கப்பல் விட்டு உங்களை இறங்க சொல்ல இறங்குவீங்க? நீங்க முதல்ல அங்கேயே வேர்த்து வடவெடுத்து போயிருவீங்க. கடல்ல கப்பலை விட்டு இறங்குறது தான் பெரிய விஷயம், நடக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆள் என்ன செஞ்சிட்டான்? இறங்கிட்டான். கர்த்தர் தூரமா இருக்கிறாரு, இவன் இங்க இருந்து என்ன செய்யறான்? நடந்து போகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். அப்படி நடந்து போகும்போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே
என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமா இருக்கிறதை என்ன செய்து கண்டு முதல்ல என்ன செய்யறான்? பார்க்கிறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? பயப்படுறான். மூணாவது என்ன செய்யறான்? அமிழ்ந்து போகிறான். பார்க்கிறான், பயப்படுறான், அமிழ்ந்து போகிறான். அதனால தான் பார்க்க கூடாது. எதை? சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பயம் வந்துருச்சுனாவே என்ன பண்ண போறீங்க? மூழ்க போறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அதை இதையும் பார்க்க கூடாது. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கல்வாரி நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடி வர கடவோம் என்று எபிரேயர்கள் நிருபத்தில் என்ன செய்யறோம்? நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய கல்வாரியை நோக்கி பாருங்கள். அவருடைய தழும்பை நோக்கி பாருங்கள். ஆமென். அதை பார்க்குற வரைக்கும் நீங்க தைரியமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தீங்க, அங்க அந்த வியாதி பரவுதான், இங்க இந்த வியாதி பரவுதான், அங்க வேலை இல்லாம போச்சான், இங்க வேலை இல்லாம போச்சான், இங்க அவங்க பாவம் அதோட போச்சான், நம்ம அப்படின்னு இப்படி இப்படி பார்த்தீங்க. ஆட்டோமேட்டிக் நமக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்தா என்ன செய்ய போறோம்? மூழ்க போறோம். அதனாலதான் தேவனை பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். ஆமென். அவருடைய வார்த்தையை பார்க்கிற வேளையிலே நான் மூழ்கி போக மாட்டோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவன் காற்றை பார்த்தான். காற்றை புஷ்ஷுன்னு காத்து வருது. அதே காத்துல தான் இயேசு நின்றுட்டு இருக்கிறார். அவர் மாத்திரம் மூழ்கல. எல்லாரும் இருக்கிறீங்களா? காற்று அவரை ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க, பிசாசு மூழ்க அடிக்கிறதுக்கு காற்றை வீச பண்றான். பேதுரு பார்த்தா பாருங்க, பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து என்ன செஞ்சுட்டான்? உள்ள மூழ்கிட்டான். மூழ்கின உடனேயே அவன் என்ன பண்றான் தெரியுமா? வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. 31 வாசிக்கிறேன், கவனிங்க. 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். காற்றை பார்க்கிறான், பயப்படுறான், மூழ்கிறான். உடனே அவன் யாரை நோக்கி கூப்பிடுறான்? இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நல்ல வேலைக்கு பேதுரு ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி சொன்னா, ஐயோன்னு சொல்லி தான் செஞ்சிருப்பா. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் ஆண்டவரே சொல்றதுக்கு போல ஐயோன்னு சொல்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனைக்கு புரியுது நான் சொல்றது? வாயில என்ன வரக்கூடாது? ஐயோ வரக்கூடாது. ஆண்டவரே என்ன செய்யணும்? நல்ல வேலைக்கு இவன் ஐயோன்னு சொல்லல, ஆண்டவரேன்னு சொன்னா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவரே என்னை, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆமென். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவரே இந்த குழியிலிருந்து என்னை ரட்சியும். இந்த கடன் குழியிலிருந்து, கடன்ங்கிற குழிக்குள்ள நான் கிடக்கிறேன், இந்த கடன்ங்கிற குழிக்குள்ள இருந்து என்னை ரட்சியும். நான் சொல்றேன், உண்மையாகவே இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த கடன் குழியிலிருந்து உங்களை ரட்சிப்பார். அந்த வியாதி என்கிற குழியிலிருந்து ரட்சிப்பார். சில பொல்லாத மனிதர்கள் நெருக்கங்கள் கொடுக்குறாங்க, தொல்லைகள் கொடுக்குறாங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும். நான் சொல்லுகிறேன், அந்த பொல்லாத மனிதனுடைய அச்சுறுத்தலிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ரட்சிப்பார். ஆமென். பாருங்க, பேதுரு சொல்றான், ஆண்டவரே என்னை ரட்சியும். உடனே கர்த்தர் கையை நீட்டி என்ன செய்தார்? அவனை ரட்சித்தார் என்பதை என்ன செய்யறோம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் யெகோவா யாஷா. அவர் ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, குழியிலிருந்து ரட்சிக்கிறவராய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் ஆபத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? நாம் உச்சரிக்க வேண்டும்.
உச்சரிக்க 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 ஆபத்திற்கு விபத்திற்கு நாம் விலகி பாதுகாப்பா என்ன செய்வோம், இருப்போம். ஆகவே ஐயோன்னு பேசாம, என்ன நடக்குமோன்னு பேசாம, வெளியில போறோம் வருவோமான்னு யாருக்கு தெரியும் அப்படிலாம் பேசாம, அவிசுவாசமா பேசாம, சந்தேகமா பேசாம, பயத்தின் வார்த்தைகளை பேசாம, என்ன வார்த்தை, பயத்தின் வார்த்தைகளை பேசாம. ஒருவேளை பயம் உள்ள இருக்கலாம், பயத்தை வெளியில என்ன செய்யாதீங்க, காமிக்காதீங்க. ஆண்ட்ரூ மக் என்கிற பிரசங்கியார் சொல்றாரு, சில சமயங்கள் எனக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா பயத்தை காமிச்சுக்கிறாம கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வேன், நான் பேசுவேன்னு சொல்றாரு. அதனால சிலருக்கு பயம் இருக்கும் உள்ள, ஆனா பயத்தை என்ன செய்யக்கூடாது, வெளியில காமிக்காம விசுவாசம் என்ன செய்யணும், பேசணும். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஆமென். இப்படியெல்லாம் விசுவாசமா என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை உச்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது, என் குடும்பத்தை பாதுகாக்கிறது என்பதை என்று பாருங்க, வாயை திறந்து உச்சரிக்க வேண்டும், பேச வேண்டும். அப்படி பேசும்போது தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் நிச்சயமா என்ன செய்வீர்கள், அனுபவிப்பீர்கள். தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் என்ன செய்வீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆமென். ஆகவே 7வதாக யெகோவா யாஷா எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்று சொன்னால், ஆபத்திற்கு விபத்திற்கு விலக்கி நம்மை என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார். ஆமென்.